எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட ஆன்மீக பெருமையை பற்றி சொல்லணுன்னா அது நம்ம ஊர் கிராமத்து கோயில்களையும் அங்கே இருக்கிற காவல் தெய்வங்களையும் சொல்லாமல் முழுமையடையாது. இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ரொம்பவும் பழமையான ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். நம்ம திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பைபாஸ் ரோட்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய செய்துங்கநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க சந்தையொடியூர் கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். செய்துங்கநல்லூர் அப்படின்னா செய்து உண்க நல்லூர் அப்படின்னு சொல்லப்பட்டு இப்போ மருவி செய்துங்கநல்லூர் அப்படின்னு மாறியிருக்கு. இது ஒரு சிறப்பான கோயில். காலங்காலமாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இங்கே இருக்க காவல் தெய்வங்களை ரொம்ப பக்தியோட வழிபட்டு வராங்க. கடந்த மே மாதம் 11, 12, 13 தேதிகளில் இங்கே ரொம்ப விமர்சையாகவே கொடை விழா நடந்துச்சு. 3 நாள் நடந்த இந்த திருவிழாவில் சிறப்பு பூஜை, அன்னதானம், கோயில் முழுசும் திருவிழா கோலமாக இருந்துச்சு. இந்த கோவில் வளாகத்தோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இங்கே கம்பீரமாக நிற்கிற 3 பெரிய ஆலமரம் தான். இந்த மரங்களுக்கு சுமார் 110 வயசு ஆகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது இயற்கையோட ஒரு பொக்கிஷம் மட்டும் இல்லை, இந்த கோவிலோட நீண்ட வரலாற்றுக்கு ஒரு பெரிய சாட்சியாக அமைஞ்சிருக்கு. கொடை அப்படின்னா கொடுப்பது அல்லது வழங்குவது அப்படின்னு அர்த்தம். நம்ம விவசாயம் நல்லா செழிக்கணும், ஊரில் எந்த நோய் நொடிகளும் வரக்கூடாது, நம்மளை நம்பி இருக்கிற கால்நடைகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டி இந்த ஊர்க்காரவங்க அவங்க காவல் தெய்வங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாமிக்கு கொடுக்குற ஒரு பெரிய காணிக்கை தான் இந்த கொடை விழா. பொதுவாக ஒரு ஊரில் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். ஆனால் நம்ம இந்த கோவிலில் 3 பெரும் சக்திகள் ஒன்றா சேர்ந்து இருக்குது. இந்த 3 அம்மன்களோட பெயரை பார்த்துடலாமா? முதல் அம்மன் திருவரங்க செல்வி அம்மன். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சாந்தமாகவும் அதே சமயம் கம்பீரமான தாயார் இவங்க. ஊரை காக்கிறதுக்கு முதன்மை தெய்வமாக இருந்து தன்னை நம்பி வர பக்தர்களோட குறைகளை காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு கவசமாக நின்று காக்குறாங்க. அடுத்தது நம்ம சந்தனமாரி அம்மன். சந்தானம் அப்படின்னாலே குழந்தை பாக்கியம் அப்படின்னு அர்த்தம். கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மூன்றாவதா உச்சினி மகாகாளி அம்மன். இவங்க கொஞ்சம் உக்கிரமான ஆக்ரோஷமான தெய்வம். தீய சக்தி, பில்லி சூனியம், கண் திருஷ்டி, துஷ்ட ஆவிகள்னு எந்த ஒரு கெட்டதும் ஊருக்குள்ளேயும் தன் பக்தர்களையும் அண்டாமல் இருக்க தன் கையில் ஆயுதம் ஏந்தி துஷ்டங்களெல்லாம் அழித்து நல்லவங்களை காக்கிற மகா சக்தி தான் இந்த உச்சினி மகாகாளி. அன்பு, கருணை, வீரம் இது 3ம் சேர்ந்தது தான் இந்த கோவிலோட சிறப்பு. இந்த கொடை விழா 3 நாட்கள் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முதல் நாளோட சாயங்கால கொடை. முதல் நாள் மேளதாளத்தோட சாமியை வரவேற்கிறது தான் இங்கே ஸ்பெஷலே. சாமி ஆடி அன்னைக்கு நைட்டு முளைப்பாறையெல்லாம் வச்சு கும்மி டான்ஸ்லாம் ஆடி அன்னைக்கு கொடை விழா சூப்பராக முடிஞ்சிச்சு. கொடை விழாவோட முதல் நாள் சிறப்புகளை பார்த்தோம். இப்போது விழாவோட 2ஆம் நாள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். ஆமாங்க, நம்ம அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு புண்ணிய நதியான தாமிரபரணி ஆற்றுலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த 2ஆம் நாளோட சிறப்பு.
அதிகாலையிலேயே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தாமிரபரணி ஆற்றுக்கு போய் அங்கே புனித நீராடி குடங்கள்லாம் தீர்த்தம் எடுத்துகிட்டு வராங்க. ஆற்றுலேருந்து புறப்பட்ட இந்த தீர்த்த குட ஊர்வலம் நம்ம திருநெல்வேலி திருச்செந்தூர் மெயின் ரோடு வழியாக பாத யாத்திரையாக நடந்து வருது. வெயிலில் கால் வலி எதையும் பொருட்படுத்தாமல் மேளதாளங்கள் அதிர மக்கள் எல்லாம் பக்தி கோஷங்களோட வரிசையாக நடந்து வந்தாங்க. திருச்செந்தூர் ரோடு இன்னைக்கு பக்தி மனம் கமல்ற ரோடாக மாறிடுச்சு. இந்த காட்சியை பார்க்கவே நம்ம உடம்பெல்லாம் சிலுக்குது. இப்படி பல கிலோமீட்டர் நடந்து வந்து நம்ம கோயிலில் இருக்கிற 3 அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடந்துச்சு. இந்த தாமிரபரணி புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு தான் நம்ம 3 அம்மன்களுக்கும் சிறப்பு மகா அபிஷேகம் நடக்கும்.
இந்த தீர்த்த அபிஷேகத்தை பார்க்கும்போதே நம்ம மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிறத நீங்களே உணரலாம்.
திருவிழானாலே ரொம்ப முக்கியமானது. ஆனால் நிறைய பேருக்கு அதோட உண்மையான காரணம் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராமத்து திருவிழானாலே கரகாட்டம், முளைப்பாரின்னு ரொம்ப கலக்கட்டும். குறிப்பாக பெண்கள் எல்லாரும் ஒரு மண்பானையில் பச்சை பசேல்னு செடிகளை வளர்த்து தடையில் சுமந்துக்கிட்டே போவாங்க. அதுதான் முளைப்பாரி. முளைப்பாரி அப்படிங்கிறது நம்ம தமிழர்களோட விவசாயம் சார்ந்த ஒரு பாரம்பரியம். ஆடி ஆவணி மாதங்களில் மழையை வேண்டி கிராமத்து தேவதையான அம்மனுக்கு எடுக்கிற ஒரு நேர்த்திக்கடன் தான் இது. அதில் விதைக்கிற நவதானியங்கள், அதாவது கம்பு, சோளம், தட்டைப்பயிறு, சிறுபயிறு, உளுந்து மாதிரியான 9 வகையான தானியங்கள் ஆற்று மண்ணும் எருவும் கலந்த மண்பானையில் விதைப்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை வெயில் பட இடத்துல வைக்க மாட்டாங்க. இருட்டுக்குள்ளே காத்தோட்டமான அறையில் வச்சு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளிப்பாங்க. சூரிய ஒளி படாதனால அந்த முளைகள் நல்லா வெளுத்து போய் இளம் பச்சையாக ரொம்ப உயரமாக வளரும். அந்த 9 நாளும் ஊர் பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முளைப்பாரியை சுற்றி கும்மி அடித்து பாட்டு பாடுவாங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வருஷம் மழை எப்படி இருக்கும், எந்த தானியம் நல்லா விளையும், நம்மக்கிட்ட இருக்கிற விதைகளோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே செக் பண்ணுறதுக்கானது தான் இந்த முளைப்பாரி. முளைப்பாரி செழிப்பாக வளர்ந்தா அந்த வருஷம் விவசாயமும் அமோகமாக இருக்கும்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக விளைஞ்சிருக்குன்னு. திருவிழா முடியும் போது ஊர் பெண்கள் எல்லாரும் முளைப்பாரியை தலையில் சுமந்துக்கிட்டு மேலத்தாளத்தோட ஊர்வலமாக போவாங்க. கடைசியில் ஊர் கம்மாய், ஆறு இல்லைன்னா கிணத்துல ரொம்ப பயபக்தியாக அந்த தண்ணியில் இறக்கிடுவாங்க. இதுக்கு பேர் தான் முளைப்பாரி கரைத்தல். இதை ஏன் தண்ணியில் கரைக்கிறாங்க? மண்ணிலிருந்து வந்ததை திரும்பவும் அந்த இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் இதோட தத்துவம். நம்ம ஊர் நீர்நிலைகள் எப்போவுமே நிறையணும்னு வேண்டி இந்த சடங்கை செய்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போதே எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்க அனுமதித்த செய்துங்கநல்லூர் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த கிராமத்து மண் வாசனையோட இந்த திருவிழாவை பார்த்தது புதுசாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊர் திருவிழாவை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த திருவிழா விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கிராமத்து மண்ணோட வாசனையும் திருவிழா கொண்டாட்டத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முளைப்பாரி, ஆட்டம், கெடா வெட்டு, கறி விருந்துன்னு திருவிழா செம்மையாக களை கட்டிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலில் இருக்க மற்ற ட்ராவல் ரீல்ஸையும் விலாக்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.